உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்குது, தெளிவா இருக்கு. I want to read that. Because you did not know the time of your visitation. அதாவது ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, உன்னை சந்திக்கும் காலம். நான் சொன்னேன்ல, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு கைரோஸ் மொமெண்ட் வச்சிருக்கிறார். அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனா அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அதுதான் தெய்வீக சந்திப்பின் நேரம். இப்ப இயேசு எருசலேமை பார்த்து சொல்றாரு, இந்த உன்னுடைய நாள்ல இதுதான் உன் நாள். உனக்குன்னு ஒரு நாள் எழுதி வச்சிருக்கேன்ல, அந்த நாள் இந்த நாள் தான். ஆனா இந்த நாள் தான் உன் நாள், இதுதான் நான் உன்னை சந்திக்க வந்த நாள் அப்படிங்கறது உனக்கு தெரியாதனால என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. உன் எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொள்வாங்க, உன்னை தரைமட்டமாக்கி உன்னையும் பிள்ளைகளையும் அழித்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கண்ணீர் விடுறார். வாட்ச் திஸ். ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படிக்கு, அதாவது அந்த அற்புதங்களை நடப்பிக்கும்படிக்கு ஒரு டைமை வச்சிருக்கிறார். அந்த நேரம் இந்த நேரம்ங்கிறதால நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, தெரிஞ்சிட்டீங்கன்னா அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் குருத்தோலை ஞாயிறுன்னு உலகம் முழுசும் கொண்டாடுறோம். ஆனா அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஏசப்பா எருசலேமை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னை சந்திக்கிற நாள் இந்த நாள் தான் தெரியாம போயிட்டியே அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பரிசேயர்லாம் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, உங்க ஆளுங்களை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க, இவனுக்கு என்னன்னே தெரியாம ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு கார்பெண்டரோட பையன் தானியா வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க மைண்ட்ல யோசிச்சுட்டு உங்க ஆளுங்களை சும்மா இருக்க சொல்லுங்கன்றாங்க. அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலம் இதுன்னு தெரியாம போயிட்டே அப்படிங்கிறார். வாட்ச் திஸ். யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக இயேசுவின் வருகைக்காக, அதாவது ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருந்தார், யூதரை ரட்சிக்கும்படிக்கு ஒரு ரட்சகர் வருவார், ஒரு மேசியா வருவார், தாவீதின் வம்சத்துல வருவார்னு பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடு முழுசும். தெரியாதவங்களுக்கு, பைபிள் தெரியாதவங்களுக்கு, பைபிள்ல 2 டிவிஷன், ஒன்னு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. தீர்க்க தரிசனம்னா அடுத்து நடக்க போறத கடவுள் சொல்றது. இப்ப நிறைய இடத்துல ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, பல இடங்களிலே வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம். அதனால இந்த யூதர்கள்லாம் ஒரு ரட்சகர் வருவார், ஒரு மேசியா வருவார், ஒரு மேசியா வருவார், எருசலேமுக்கு ஆளுகை செய்யும்படி வருவார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாள் இந்த நாள் தான். எந்த நாள்? அந்த ஃபர்ஸ்ட் குருத்தோலை ஞாயிறு. அவரு வருவாரு, எப்ப வருவாரு, எப்படி வருவாருங்கிறது தெளிவா எழுதியிருக்கு. சகரியால 9வது அதிகாரம் 9வது வசனம். இது இன்னொரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இந்த மேசியா, இந்த ரட்சகர் எப்படி வருவார். அதை வாசிங்களேன். சகரியா 9:9 வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சேர்ந்து வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ரட்சகர் வருவார், அவர் எப்படி வருவார்னு எழுதியிருக்கு. அவர் ஒரு கழுதை மேல, கொஞ்சம் பிரிசைஸா, கழுதை குட்டி மேல ஏறி எருசலேமே, சீயோன் குமாரத்தியேனா எருசலேம் தான், சீயோன் எருசலேம்ல தான் இருந்துச்சு, வருவார்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்க ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர் ஒரு ஒயிட் கலர் இந்த குறிப்பிட்ட காருங்க, அந்த பிராண்ட் இதுங்க, அந்த காரோட நம்பர் பிளேட்ல நம்பர் இருந்தாங்க TN645999ங்க, இதுதாங்க அந்த கார் நம்பரு, இப்படி வருவாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லியிருந்தா
நீங்க எப்படியாவது அதை மிஸ் பண்ண முடியுமா? கார் நம்பர் கொடுத்தாச்சு, காரோட கலரையும் கொடுத்தாச்சு. அந்த காலத்துல கார் இல்லைல, கழுதுதான் இருந்துச்சு. அதனால அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவார் அப்படிங்கிறது தெளிவா. See, a prophecy cannot get even more precise than this. இதுக்கு மேல precisionோட தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. வருவார் வருவார்னு எத்தனை பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க தெளிவா எழுதியிருக்கு என்னன்னு, கழுத மேல, அதுவும் கழுத குட்டி மேல உட்கார்ந்து வருவாரு, சீயோன் குமாரத்தி ரெடியாருன்னு. இப்போ அந்த தீர்க்க தரிசனம் கண்ணு முன்னால நிறைவேறிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? Oh my God, இதுக்காகத்தானே இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுங்கிறதுக்காக பல வருஷங்களாக காத்துட்டு இருந்தோம். என் கண்ணு முன்னால இது நடந்துட்டு இருக்கேன்னு அவங்க அதை வரவேற்று இருக்கணும். ஆனா இவங்க காத்திருந்த தீர்க்க தரிசனம் கண்ணு முன்னால நிறைவேறிட்டு இருக்கு. இவங்க ஜீசஸை பார்த்து சொல்றாங்க, சார் கார் கழுத மேல வர்ற கார்பெண்டர் சார், உங்க ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றீங்களா? இவங்க ஓசன்னா ஓசன்னா எல்லாம் கத்துறாங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஏசப்பா கண்ணீர் விட்டு சொல்றாரு, ஏண்டா நீ காத்துட்டு இருந்தது கண்ணு முன்னால் நிறைவேறிட்டு இருக்கு, அது தெரியாம இருக்கிறையே, அதனால ஆசீர்வாதம்ல உனக்கு அழிவு தான் வரப்போகுது அப்படிங்கிறார். See, a lot of people, they pray, they fast, they wait for a long time, but when the fulfillment of the prophecy happens, when the time of God visitation happens, they just miss it because they do not know or have no understanding of the time of God visitation. நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணி ரொம்ப உபவாசம் பண்ணி காத்திருப்பாங்க. ஆனா அது நடக்கும்போது இந்த நேரம் தான் அந்த நேரம்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. சொல்றாங்க, எனக்கு தெரியுங்க நீங்க யாருன்னு, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரங்க. உடனே ஜீசஸ் சொல்றாரு, பேதுரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, மாம்சத்தின்படி பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்க ஆவி வெளிப்பா இருந்தா தான் ஆண்டவருடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா ஆவியில வெளிப்பா இருக்கிறதுனா என்னது பாஸ்டர்? ஆவியில வெளிப்பா இருக்கிறதுனா படுக்கும் பொழுது அப்படியே பார்த்துட்டு இல்ல. ஆவியில வெளிப்பா இருக்கிறதுனா என்னன்னா, you have to be constantly communicating with God. That's how your spirit is sensitive. ஆவியில வெளிப்பா இருக்கிறத நான் பிராக்டிகலா சொல்லணும்னா டெய்லி ஜெபிக்கிறது. புரியுதா? நீங்க டெய்லி ஆண்டவர்ட்ட பேசிட்டே இருக்கீங்கன்னா உங்க ஆவி அலர்ட்டாவே இருந்துட்டு இருக்கும். அப்ப டெய்லி ஆண்டவரோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அதை ஒருவேளை உங்களுக்கு தரிசனத்தின் மூலமா சொல்லுவாரு, இல்லைன்னா ஒரு சொப்பனத்தின் மூலமா சொல்லுவாரு, இல்லைன்னா உங்க ஆவியிலேயே ஒரு உந்துதல்,